myself wondering what did happen to the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set the rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. Hi guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்கேன். ஸோ இது வரைக்கும் லைஃப்லேயே இந்த டாய் ட்ரெயினை நான் ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ வந்ததே கிடையாது. ஊட்டி வந்தப்போ பஸ்ஸில் தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி டாய் ட்ரெயின் வந்ததில் இன்றைக்கி டாய் ட்ரெயினில் போகிறோம். அதுவும் அன்ரிசர்வில் போகிறோம். டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ ஜேர்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் தான் பார்க்குறேன். வாங்க போகலாம். இது வந்து ரயில்வே மியூசியம்ங்க. ஸோ உள்ளே போய் நாங்கள் எதுவும் பார்க்கல. ஏன்னா அன்ரிசர்வ் எடுத்தனால ட்ரெயினுக்கு எங்கள் டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ நிறையா ரயில் கோச் நிற்குது பாருங்கள், பார்க்க முடியுது. ஸோ நம்ம போயிட்டு நம்ம ட்ரெயினுக்குள்ளே போயிட்டு அங்கே மிச்சத்தெல்லாம் கண்டினியூ பண்ணுறோம். வாங்க. இன்னும் நம்ம கோச்சை நாங்கள் இன்னும் காட்டல. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸும் செகண்ட் கிளாஸ்லாம் காட்டணும். அடுத்து நம்ம அன்ரிசர்வ் வேறு இருக்குது. வாங்க போகலாம். இன்னும் சாப்பிட கூட இல்லை. டைம் கரெக்டாக 50 ஆயிடுச்சு. அதாவது 6:50 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ நமக்கு மெயினாக அந்த நீராவி இன்ஜின் தானே. ஸோ அவனை பார்க்குறதுக்காக தான் வந்தோம். ஸோ அதை போய் பார்ப்போம் வாங்க. மக்களே, இது வந்து செகண்ட் கிளாஸில் ஒரு கோச்சு. செகண்ட் கிளாஸில் சீட்டு இப்படி தாங்க இருக்கும். பஸ்ஸு சீட்டு மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த நோட்டீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். தயவு செய்து எந்த ஒரு கழிவுப் பொருட்களையும், அதாவது இப்போ உள்ளே போகிற ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளேயும் ஹில்ஸ் ரூட்லேயும் போகிறதுனால அங்கே வனவிலங்கு அதிகம் இருக்கும். ஸோ அதனால் இங்கே இருக்கிற ரயில்வே இதுலேயோ போட்டு குப்பையெல்லாம் வெளியே யாரும் போட வேணுன்றது தான். இது ஃபஸ்ட்டு கிளாஸ்ங்க. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் கிளாஸ் வந்து சீட்டு சோஃபா சீட் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி நல்லா இருக்குது. 4 பேர் ஒரு டாக்கெட், 4 பேர் 4 பேர். ஸோ அதே மாதிரி இந்தியா 4 பேர். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மக்களே, இதுதான் நம்மளோட நீராவி என்ஜின். ஸோ நம்ம இதில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இன்றைக்கி என்னென்னா, நமக்கு ஒரு நாள் வந்து ட்ரெயின் வந்து புல் பண்ணி போச்சா. ஸோ இன்றைக்கி ஊட்டி வரைக்கும் புஷ் பண்ணி போகும். பின்னாடி வந்து தள்ளும். மொத்தமாக இந்த ட்ரெயினில் இருக்கிறது 4 கோச் தாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் வந்து ஒரு கோச்சும், செகண்ட் கிளாஸ் 2 கோச்சு, ஒரு அன்ரிசர்வ் கோச் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். மக்களே, பார்க்க சூப்பராக இருக்குல்ல. பயங்கரமாக தள்ளுறான் பாரு. ரன்னா ஒரு ஃபங்க்ஷனை பாருங்களேன். டீம் லீட் ரன்னா ஒரு ஃபங்க்ஷன். ரேட்டை சொல்லிடுறேன் பாருங்க. பாருங்க, மேட்டுப்பாளையம் டு உதகமண்டலம் மலை ரயில். ஸோ 350 ரூபா. ஒரு ஆளுக்கு வந்து 175 ரூபா கேட்டாங்க. இல்லைடா. ஸோ மக்களே, இப்போ அவர் முன்னாடியே சொன்னார், நீங்கள் நிற்காதீங்க, ஃபோட்டோ எடுக்கிறப்ப தண்ணி மேலேருந்து வருவார். அதே மாதிரி பாருங்கள், தண்ணி சரியான தண்ணி இருந்தது. அதில் வந்து கொதிக்க வெந்நீர் ஃபுல்லாக ஸ்டீமில் பாருங்கள் வருது பாருங்கள். பயங்கர கொதிக்குமா தண்ணி. வீட்டிலேருந்து வெளியே வர தானே. மேட்டுப்பாளையத்துலேருந்து கிளம்பக்கூடிய இந்த வண்டிக்கு ரூட் எப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அடுத்த ஸ்டாப் நமக்கு வந்து குன்னூர் கொடுத்துருக்காங்க. குன்னூர்லேருந்து அரவங்காடு, கெட்டி, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லவுடேல், அதுக்கப்புறம் உதகமண்டலம். ஸோ 5-6 ஸ்டாப் தான் இருக்குது. எல்லா ஸ்டாப்புமே 10-10 நிமிஷம் நிற்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. குன்னூர் வரைக்குமே நமக்கு நீராவி என்ஜின் தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் டீசல் லோக்கோ வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
சீமெஞ்சி லெவலில் பார்க்குறவங்க 2 பேர் இருக்காங்க. எல்லாமே ஏர் பிளாக் போட்டு பக்கமாக சேஃப்டியாக தான் இருக்காங்க. ஏன்னா ரொம்ப சவுண்ட் வரும் அப்படின்றதுனால. மணி வந்து கரெக்டாக 7 ஆச்சு. கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இருக்குது ட்ரெயின் எடுக்கிறதுக்கு. நம்ம உள்ளே போய் ஏறுவோம். மக்களே இது அன்ரிசர்வ் அப்படின்றதுனால கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ நம்ம நெருக்கடியாக தான் உட்காந்துருக்கோம். நெருக்கடியாக தான் உட்காந்துருக்கோம். ஸோ வந்து பேக் வைக்க கூட இடம் இருக்காது இங்கே பாருங்க கீழே. ஸோ பேக் வைக்க கூட இடம் இருக்காது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இல்லை ரொம்ப லக்கேஜ்லாம் ஹெவியாக எடுத்து வராதிங்க. அதேமாதிரி இப்போ சம்மர் டைம் அப்படின்றதுனால டிக்கெட் வந்து கிடைக்கிறது கஷ்டம். அது ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரெயினுக்கு வந்து நான் எத்தனை மணிக்கு இந்த அன்ரிசர்வ் டிக்கெட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்தேன்னு கேட்டிங்கன்னா மேட்டுப்பாளையத்துக்கு காலைல 2 மணிக்கு வந்தேன். ஸோ அதனால தான் எனக்கு டிக்கெட் எடுக்க முடியும். 2 மணிக்கு வந்து நான் கடைசியாக தான் 2 பேர் மொத்தம் 30 டிக்கெட்டு. ஸோ அதில் நாங்கள் வந்து 25, 26 2 பேரும் இருக்கோம். எனக்கு முன்னாடியே எல்லாமே வந்துட்டாங்க. கேட்டோம் நைட்டே 12 மணிக்கே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. நமக்கு எப்படியும் வந்து டிக்கெட் கிடச்சாச்சு. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கோம். ஸோ வந்து 4 பேர் தான் உட்கார முடியும். ஆனால் அன்ரிசர்வ் அப்படின்றதுனால ஸோ 10 பேர் 5 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காரணும் ஒரு ரோலாக. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக போகுது. எங்களுக்கு இடையில அங்கிட்ட ஒரு பையன் இருக்கனால எங்கள் சீட் வந்து அந்த அளவுக்கு க்ரௌடாக இல்லைன்னு, அதாவது எப்படி சொல்லுறது, கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக உட்கார மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லா இடத்துலையும் பெரியவங்களும் உட்காந்தாங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம். ஸோ அந்த இது சவுண்டு கொடுத்துட்டாங்க, எடுக்க போகிறாங்க. டைம் கரெக்டாகவும் 7:10 ஆயிடுச்சு. ஸோ ட்ரெயின் கிளம்பும்போது பழம் ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கலாம், டிஃபன் எதுவும் சாப்பிட. ஸோ அதனால் 2 சம்சா 2 வடாங்க 50 ரூபாங்க. ஸோ ட்ரெயின் எடுத்தாச்சு மக்களே. பின்னாடி லோக்கல் இருக்கு. இந்த ட்ரெயினுக்கு ஒரு ஆர்னு கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அவன் அந்த பழைய படத்தில் வரல. ஸோ அந்த மாதிரி படத்தில் வர மாதிரி ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஆரம்பமே சூப்பராக இருக்குது. ஸோ ஊட்டி அந்த மலை குன்னூர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெயின் போகுது. கேரேஜ் வேன் டிப்போ மேட்டுப்பாளையம் தென்னகரையில் சேலம் கோட்டம். சத்தம் கேட்குதா? ஒரு 3 பேர் இது பண்ணாங்க. ஒவ்வொரு கோச்சுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. காடு ஒவ்வொரு கோச்சுக்கு ஒருத்தர் இருக்காருங்க. மக்களே கல்லார் வந்திருக்கோம். கல்லார் தண்ணி வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் இறங்கி பார்ப்போம். இருங்க. ஸோ
கல்லாருன்னு சொல்லி அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்திருக்கோம். ஸோ எதுக்குன்னா இங்கே தண்ணி ரீஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ மேலே பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள். ஸோ அவங்க தெரியுதா ஒருத்தர் நிற்கிறாரா அந்த இடத்துல ஒரு தண்ணி வந்து ரீஃபில் பண்ணுவாங்க. அதாவது தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீராவியில் இருக்கிறதுனால தண்ணி ரொம்ப முக்கியம் இல்லை. அதுதான் தண்ணி ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இறங்கின ஜோருக்கு எல்லாருமே எக்ஸைட்டோடு தானே இருக்காங்க. ஸோ ஃபோட்டோ நிறையா வளைச்சி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கோம். ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்கோம். மக்களே இந்த வியூவை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அந்த ரூட்டு சரியாக இருக்குது. அப்படியே காட்டுக்குள்ளே போகிறாங்க. சூப்பராக இருக்குது. அந்த ரூட்டு தான் அப்படியே போவோம். ஃபுல்லாக காட்டுக்குள்ளே செம்மையாக இருக்குது. இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் ரயில்வே கீழே தாங்க வருது. ஸோ இந்தியன் ரயில்வே சதர்ன் ரயில்வே கீழே தான் வந்துட்டுருக்கு. பாருங்கள் ட்ரெயினில் யாருமே கிடையாது. எல்லாருமே கீழே இறங்கிட்டாங்க பிளாட்ஃபார்மில். ஸோ எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்க்ளூடட் மீ. ஃபுல் என்ஜாய் தாங்க ட்ரெயினில். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் நின்றுருக்குங்க. ஸோ நின்றோடனே தண்ணியில் ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஃபில் பண்ணோடனே ஒரு 6 விசில் கொடுத்தாரு எல்லாம் ஏறுங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லா தடாப்புடான்னு ஏறுறாங்க. அடுத்த ஸ்டேஷன்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். வண்டி கிளம்ப போதுங்க. பாருங்கள் வெளியே பக்கத்தில் ஒரு குரூப் பண்ணிக்கிறாங்க. கிளம்பியாச்சுங்க. ஸோ இங்கே இருக்கோம், காட்டுக்குள்ளே போகிறோம். தேன் விளையுது உங்களுக்கு தெரியுதா? இப்போ நம்ம லோக்காவை பார்ப்போம் பாருங்க. ரூட் அந்த இதை பாருங்க. அப்பா பாருங்க அந்த மரத்தோட இதில் ஹைட்ல மழை பெஞ்சது. ஸோ அதனால் அங்கங்கே ஈரமாக இருக்குது. 2-3 நாளாக மழை பெஞ்சது தானே இருக்குது. சரியான கிளைமேட்டு, ரூட்டு சரியாக இருக்குது. தண்ணி போது பாருங்களேன். இந்த சைடு இப்போ இருக்குன்னா அது இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரெயினில் நீங்கள் ஏறும்போது லெஃப்ட் சைடு உங்களுக்கு கிடைச்சேன்னா சூப்பராக இருக்கும். இங்கேருந்து போகிறப்ப சூப்பர் ரூட்டாக இருக்கும். மேட்டுப்பாளையத்தில் கொஞ்சம்
மக்கள் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் நிப்பாட்டியிருக்காங்க. கும்பல் எப்படி இருக்குது மட்டும் பாருங்க. அங்கே பாருங்க, பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்க. எல்லாம் தட்டன்னு போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. தண்ணி போகுது பாருங்க, அந்த ஓர்ஸுக்கு போகுது பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் தண்ணி வெளில போகுது. மக்களை இதான் வியூ பாயிண்ட்டு. ஸோ ஃபோட்டோ எடுக்கிறப்போ ஜனல் உள்ள கூட்டாங்க போகிறாங்க 10 பேர். செம்ம பிளேஸாக இருக்குது பாருங்க, ஃபோட்டோ எடுக்க. ஸோ மக்களே டைம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஷன்லேருந்து அதாவது வியூ பாயிண்ட் சொன்னோம்ல, ஸோ அங்கேருந்து ஏற வேண்டியதான். செம்மையாக இருக்குது. ஸோ அந்த குளிர் இருந்துச்சுருக்கீங்களேன், அது பக்கத்தில் நின்னா போதும், செம்ம சில்லுன்னு இருக்குது. சூப்பர் சாரி ரொம்ப கூலிங்காக இருந்தேன்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்டீம் எஞ்சிட்ட போய் நின்னாலே போதும், வீட்டுக்கு எது சூப்பராக இருக்குது. ஸோ வேறு மாதிரி ட்ரெயினுக்குள்ளே ஏறிடலாம். இந்த ஸ்டேஷன் வந்துருக்கோம். ஸோ 3ஆவது ஸ்டேஷன் வந்துருக்கு. இங்கே தண்ணி பிடிக்கிறாங்க. புரியுதா? இப்போ வந்து ஹில் க்ரோஸ் அந்த ஸ்டேஷன் வந்து இப்போ தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். சூப்பராக கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ தான் டீ சாப்பிட்டு வந்தோம். வந்தாச்சு. குன்னூர் வர போகிறோம். இருக்கு என்னாச்சு தெரியல, பார்ப்போம். ஆவி பறக்குது, அப்படியே ஒரே புகமண்டலமா இருக்குது. அடுத்த ஸ்டேஷன் வந்தாச்சு. செக் பண்ணுறாரு பாருங்க, ஒவ்வொரு போல்ட் நட்டுமே எல்லாமே செக் பண்ணி தான் அவங்க போட்டாங்க. எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஷன் அவர் போய் செக் பண்ணுறாங்க, கரெக்டாக இருக்கா, எல்லாமே லூஸாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி தான் போடுறாங்க.
ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆயில் ஊற்றிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். இது வந்து செலவு அதிகம். எவ்வளோ ஆயில் ஊற்றுறாங்க, ஆனால் அவ்வளோ ஒர்க் இருக்குது இதில். மக்களே இப்போ ரன்னிமேடுன்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஷனில் வியூ பாயிண்ட்டும் சூப்பராக இருந்தது. ஃபோட்டோ எடுக்கும் நல்ல லொக்கேஷன் நிறையா இருக்குது. செம்ம பிளேஸாக இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா ஸ்டேஷனும் சரியான பிளேஸாக தான் இருக்குது. பயங்கரமாக இருக்குது. இங்கே ஒரு ஃபால்ஸ் வருது, எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்குது. இங்கே ஆஸ் யூஷுவல் அதே தான், தண்ணி ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்படியே ஃபோட்டோ ஷூட் மாதிரி அப்படியே 2-3 ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து ட்ரெயின் ஏற வேண்டியது. அடுத்தடுத்து போனது. அடுத்து குன்னூர் தாங்க. குன்னூர் போய்ட்டு அடுத்த கணக்கு போட்டோம். மணி கரெக்டாக 10:15 ரன்னிமேடுன்னு சொல்லல. அந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்ப போகிறோம். நான் கிளம்பல. 10:30க்கு குன்னூர் போகணுன்னு சொல்லி போட்டிருந்தாங்கல்ல. 10:30 போகலான்னு தெரில, பார்ப்போமே. ஸோ பின்னாடி தான் பாட்டு பாடிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணிட்டு. ஒரு காலேஜ் பசங்க கேங்கு. ஸோ அது ஜாலியாக போயிட்டுருக்கு. பஸ் ரூட்டு குன்னூர் கிட்ட வந்துட்டோம் மக்களே. அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் குன்னூர். நல்ல ஒரு க்ரௌடு தாங்க இருக்குது. குன்னூர் வந்திருக்கோம். ஸோ டைம் பார்த்துக்கிறேன். 10:30 வரணும். 10:45 வந்திருக்கு. ஸோ 10:45 கிட்ட ஆகுது. ஸோ அடுத்து எங்கள் லோக்கோ சேஞ்ச் பண்ணிட்டு இங்கேருந்து திருப்பி ஊட்டி போவாங்க. ஸோ ரூட் மட்டும் எனக்கு தெரியல, அதை மட்டும் பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்னா இங்கேருந்து ரூட் வந்து ரிவர்ஸில் போகுமா எப்படி போகிறது எனக்கு தெரியல. ஸ்ட்ரைட்டாகவும் போகுமான்னு தெரியல. வண்டி மூவ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கலட்டிட்டாங்க பாருங்கள். இங்கே குன்னூரில் பாருங்கள், ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனோட போஸ்டர் எப்படி இருக்கு பாருங்கள். சின்னோண்டு அழகாக இருக்குல்ல. ஓகே, அடுத்து நமக்கு டீசல் லோக்கோ தான் அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரண்ட்லையா பேக்கில் எனக்கு தெரியல, பார்த்துட்டு சொல்கிறேங்க. நமக்கு என்ன டைம் இருக்குது மக்களே, 10 நிமிஷத்துக்கு மேலே ட்ரெயினிங்கு. ஸோ அதனால் குன்னூர் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து பார்த்தேன். ஸோ நல்லா இருக்குல்ல, ஏகப்பட்ட கார் இங்கே இருக்குது இங்கே. ஸோ குன்னூர் பழைய ஸ்டேஷன் நல்லா இருக்குது, சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கு. ஸோ அது என்ட்ரன்ஸ் போல். ஸோ நிறைய பேர் குன்னூரில் இறங்க அதை பார்க்க முடியுது. எல்லாம் இங்கே வந்து கார் எடுத்துக்கிறாங்க. மேட்டுப்பாளையத்து குன்னூர் வரைக்கும் புக் பண்ணி அங்கேருந்து காரில் போகிறாங்க நிறைய பேர். சரி உள்ளே போகலாம் வாங்க. கோச் நமக்கு ஒரு ட்ரெயின் கூட அட்டாச் பண்ணாங்க. இப்போ வந்து 4 கோச்சில் போயிருந்தோமா. ஃபஸ்ட் ஏசி 1, ஃபஸ்ட் கிளாஸ் 1, செகண்ட் கிளாஸ் 2, ஒரு அண்டர்சர்வ். இப்போ ஒரு கோச் அட்டாச் பண்ணுறாங்க. இதுவும் ரிசர்வேஷன் தான். பின்னாடி டீசல் லோக்கோ இருக்குது. டீசல் லோக்கோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். ஆல்கோ தான் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது F2 ஃபஸ்ட் கிளாஸு. நம்ம ஏறுவோமா, டைம் ஆயிடுச்சு, 11 ஆக போகுது.
சார்ஜர் ப்ளக் பாயிண்ட் இருக்குது மக்களே. ஸோ அங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, அது மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருந்தாலோ கீழே கொடுத்துருந்தாலோ நல்லா இருந்திருக்கும். அது ஒன்று தான் பிரச்சனையாக இருக்குது. சார்ஜ் போட்டால் எடுக்கக்குள்ள சிரமமாக இருக்குல்ல. அங்கே சார்ஜ் போட்டு இப்படி செல்லையா பிடிச்சிக்கவா முடியும்? ஏன்னா ட்ரெயின் ரிவர்ஸில் போகுதுன்னு பார்த்தேன். ஆக்சுவலாக என்னென்னா நம்ம இந்த ட்ராக்கில் போகிறோம்ல, வெளியே வந்துட்டு ஸோ அந்த ட்ராக்கில் போவோமா, அந்த ட்ராக் 2வது ட்ராக் இருக்குல்ல, ஸோ அதில் தான் மேலே ஏறுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த ட்ராக்லேருந்து வெளியே வரோம். நம்ம பையன் அங்கே இருக்காம பாருங்க. இந்த ட்ராக்ல தாங்க, இந்த ட்ராக்ல தான் அட்டாச் ஆகும். ட்ராக்கு வந்து வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இந்த லைனில் போக போகிறோம், ஊட்டி லைனில். அடுத்து வெல்லிங்டன். ஸோ வெல்லிங்டனில் ட்ரெயின் நிற்கும் தான் வைக்கிறேன். ஸ்டாப்பிங் கிடையாது, மேப்பில் போட்டு வேரிஸ்மெண்ட் இல்லை. பட் எல்லா ஸ்டேஷனும் நின்று தானே போகிறாங்க. ஸோ டீசல் லோக்கோ நிற்குமா அப்படின்றது தெரில. ஏன்னா இதுக்கு இன்றைக்கி யூஸ் இல்லை, டேரெக்டாக இருக்கிற ஸ்டேஷன் மட்டும் நின்றுட்டு போகலாம். நீராவி என்ஜின்றதுனால நீராவி என்ஜின் வந்து தண்ணி பிடிக்கணும் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஷன் நின்றுருக்கும். ஸோ இதுக்கு அப்படி வேலை இல்லை. இனிமேல் பார்ப்போம் அவனை எப்படி போகிறாங்கன்றதை. ட்ராக் மாறிச்சு பாருங்கள். கிளம்பியாச்சு. சொல்கிறான் பாருங்க பின்னாடி இருந்து ஆல்கோ. எடுத்தோன்னே பிக்கப் ஸ்பீடு தான். ஆல்கோ அழுத்துன்னு அழுத்துறான். நம்ம பையன் அங்கே நிற்கிறான். ஆல்கோ பவர் அழுத்துறான். 5 கோச் தானே, அவனுக்குலாம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவான். வண்டி கொஞ்சம் ஸ்பீடாக போகுதுங்க. சில்னஸே வருது. வெயில் போய் வெல்லிங்டன் வந்துட்டோம். ஒரு ட்ரெயின் நிற்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஸ்டேஷன் அங்கிட்டு தான் வரும். வெல்லிங்டன் ஸ்டேஷன் வந்துட்டோம். வெல்லிங்டன் நிற்கிதா? நிற்குதுங்க. ஸோ இருக்கிற எல்லா ஸ்டாப்புமே நிற்கும் போல. இப்போ ஆக்சுவலாக என்னாச்சு, வெல்லிங்டன் ட்ரெயின் வந்து நிற்கிற மாதிரி வந்தது, ஆனால் நிற்கல. ஸோ அடுத்து அப்போ என்னன்னா இனிமேல் அஃபிஷியல் ஸ்டாப்பில் மட்டும் தான் நிற்பாங்க. ஸோ அடுத்து வந்து நமக்கு அஃபிஷியல் ஸ்டாப் வந்து அரவங்காடு, கெட்டி, அதுக்கப்புறம் வந்து லவ்டேல், அதுக்கப்புறம் ஊட்டி. ஸோ எல்லா ஸ்டாப்பும் 4 ஸ்டாப்புக்கிட்ட இருக்குது. எப்படி போகிறாங்கன்றத பார்ப்போம்.
மக்களே அரவங்காடு தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ அரவங்காடு என்னது, ஸோ அதை நான் வீடியோ எடுக்கல. ஸோ அப்படியே ஸ்லோவாக போச்சு, வண்டி நிற்கலை. சொல்ல போனால் எப்படின்னா ஸ்லோ ரன்னிங்கில் தான் போச்சு, ஆனால் ஸ்டாப்பிங்கு. ஆனால் ஏன் நிற்கலன்னு எனக்கு தெரில. வண்டி அப்படியே போய்கிட்டே இருக்கோம். அடுத்து கேட்டி கிட்டத்தட்ட வந்தாச்சு. நம்ம 2-3 ஸ்டாப்பு தான், 3 ஸ்டாப்பு தான். ஒரு ஸ்டேஷன் வந்துட்டோம், கேடி. கேடி இன்னும் ஒரு 2 ஸ்டாப் தான். ஸோ இப்போ வந்து கேட்டின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கோமா. ஸோ அடுத்து வந்து நமக்கு வந்து அடுத்து வந்து இன்னும் ஒரே ஒரு ஸ்டாப் தான் இடையில இருக்குது. ஸோ அது வந்து லவ்டேல், அதுக்கப்புறம் ஊட்டி தான். ஊட்டி ஆன் டைம் போயிடுவாங்க அப்படின்னா போட்டுட்டு பார்ப்போம். வந்துட்டோம். சில் கிளைமேட். மக்களே லவ்டேல் வந்துட்டோம். இப்போ மழை பிடிச்சிருச்சுங்க இங்கே. அடுத்த ஸ்டாப் நமக்கு ஊட்டி தான். ட்ரெயின் நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ இது புது கோச் மாதிரி இருக்குங்க. ஸோ இது நல்லா இருக்கடா கோச்சு. கண்ணாடியும் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த மாதிரி கொடுக்கலையே. மழை பெஞ்சிட்டு தாங்க இருக்கு. தெரியுதா? அந்த ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க ஊட்டி போகிறது. ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் போகுது. ஓ, இது எந்த ட்ரெயின் எனக்கு தெரியுது. ஒன்லி ரிசர்வேஷன் ட்ரெயின் ஒன்று சொன்னாங்க. அது அந்த ட்ரெயின் வந்து அங்கே 9 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ மேட்டுப்பாளையத்துலேருந்து அந்த ட்ரெயின் நினைக்கிறேன். ஏன்னா இதே மாதிரி ஒரு ட்ரெயின் இருக்குது மேட்டுப்பாளையத்தில். அது அங்கேருந்து 9 மணிக்கு எடுத்து இங்கே நேராக ஊட்டி 2 மணிக்கு வரும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்வேஷன் தான். நல்லா அதில் சார்ஜஸும் கூட. இப்போ தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இதில் அன்ரிசர்வ் கிடையாது. கோச்சும் புதுசாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்பெஷல் ட்ரெயின்றதால அதில் ப்ரைஸ் அதிகம். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ட்ரெயின் ஒரு வந்துச்சுங்க. ஸோ அதனால தான் நம்ம ட்ரெயின் நின்றுருக்கு. இந்த ட்ரெயின் வந்துச்சா. ஸோ அடுத்து வந்து நமக்கு ஊட்டி தான். டைம் கரெக்டாக இங்கேயே 12 ஆச்சு. ஸோ 12:30 மட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு. மழை வேற பிரித்து மேயுது. எல்லா ஜன்னலும் சாத்திட்டோம். மழை பிரித்து மேயுது. வந்துட்டோம் மக்களே, வந்துட்டோம். ஸோ வந்துட்டோம் ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன். உதகமண்டலம் வந்தாச்சு.
சாரல் அடிக்குது. சரி இறங்கிட்டு கண்டினியூ பண்ண மக்களே. கரெக்டாக 12:30 வந்துருக்கோம் சார். ½ அன் ஹவர் டிலேவோட நம்ம உதகமண்டலம் வந்தாச்சுங்க. ஸோ சரியான மழை பெய்யுது. திருச்சி மேலூர் மழை. நாங்கள் இறங்கும்போது செம மழை. ஸோ அடுத்து வெளியே அப்படியே போக வேண்டியதான். செம்ம மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. சேஃப்டிக்கு நான் போக வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊர்லேருந்து வரும்போதே புடையோடு தான் வந்தேன். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க. ஸோ நீங்கள் யாராவது வரணும் தான் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்ரிசர்வ் சம்மர் டயத்துலலாம் நீங்கள் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா மிட் நைட்டில் வந்தால், அதாவது முந்தின நாளே 2 மணிக்கு விடிய காத்தால வந்தால் ட்ரை பண்ணணும். நீங்கள் நார்மல் டே வந்தால் கூட மேட்டுப்பாளையம் ட்ரெயினில் கிடைக்கும். அதுவும் ரேர் தான். நீங்கள் ரிசர்வ் பண்ணிட்டு வரது பெஸ்ட்டு. 3 மாதத்துக்கு முன்னாடி ரிசர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட். எந்த ஒரு பிரச்சனையும் நீட்டாக வந்துட்டு போயிடலாம். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.